மெய்யன்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சத்சங்கம் தொடங்குகிறது. நம்மிடையே உரையாற்ற வந்திருப்பவர் நல் பவ்யர் விழுக்கம் ஜீவகன் அவர்கள். அதற்கு முன் நாம் இந்த தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அறவுரை நிகழ்ச்சியிலே பல விஷயங்களை பார்த்தோம். முதல்ல நம்முடைய சமண தினாலயங்கள் ஆலயத்தின் குறிப்புகள் போன்றவற்றைய ஒரு சில வந்து பேசினாரு. அதற்கு அடுத்ததாக இல்லற தர்மம் அப்படிங்கிற விஷயத்தை நாம் பார்ப்போம். மூன்றாவதாக இல்லற தர்மத்தில் நாம எப்படி கடைபிடித்தா மறுபிறவி இல்லாம இருக்கலாம், இல்லைன்னா சொர்க்க பதவிக்காவது போலாங்கிற பிறவி சுழற்சி அப்படிங்கிற அடிப்படையில் பார்த்தோம். இன்றைக்கு குரலும் பொருளும் அப்படிங்கிற அந்த ஒரு தலைப்பிலே நல்ல அறத்தை உங்களுக்கு வழங்க நம்மிடையே வந்திருக்கிறார். நல்ல ஏன் இப்ப நம்ம வழங்கணும், நம்மளே படிச்சு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கூட நம்ம நினைக்கலாம். இந்த ஜெயின தர்மம் வந்து இடையில கொஞ்சம் பிரேக் இருந்துகிட்டே இருந்திருக்கு. ஆதிநாதர் காலத்துல ரொம்ப வளமையா இருந்தது. சாந்திநாதர் காலத்துல ஜெயின தர்மம் கிட்டத்தட்ட முற்றிலுமாக அழிந்து விட்டதாக வரலாறு கூறுகிறது. மறுபடியும் சாந்திநாதருக்கு அப்புறம் அருணாதர் காலத்துல தான் மறுபடியும் அவருடைய தீர்த்தங்கர சந்தான காலத்துல தான் மீண்டும் வந்ததாக வரலாற்று குறிப்புகள் இருக்கிறது. அதுபோல அப்பப்போ ஒரு தொய்வு இருந்திருக்கு. பின்னாடி போன்ற சென்ற நியூட்ராண்டிலுமே துறவர தர்மம் இல்லாம தான் இருந்திருக்கு. மூல சங்கம்லாம் இல்ல, துறவிய சங்கம்லாம் இல்லாம இருந்திருக்கு. திரும்ப சாந்தி சாகர் அப்படிங்கிறவரு தீட்சை தனக்கு வாங்கிக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா தீட்சை வாங்குறதுக்காக ஒரு முனி சங்கம் அப்போது இல்லை. உடனே என்ன பண்றாரு, தானே தனக்கு தீட்சையை வழங்கிக் கொள்கிறார். அதுக்குள்ள என்னென்ன மந்திரம் போக்குவரத்துலாம் சொல்லி மீண்டும் ஒரு துறவர சங்கத்தை உருவாக்கியவர் அந்த சாந்தி சாகர் அவர்கள் தான். அவர் வந்து தனியா அவருக்கு நினைவு கூடம் கூட கட்டியிருக்கிறாங்க. நீங்க இந்த தும்கூர் போற வழியில பாத்தீங்கன்னா மந்தரகிரி அப்படிங்கிற இடத்துல பார்க்கலாம். அதற்கு பிறகுதான் துறவர சங்கம் தடை தோங்கியது. மறுபடியும் இல்லற தர்மம் வந்து கொண்டே இருக்கிறது. இது போல ஒரு பிரேக் வரும்போதுதான் தூக்கி நிறுத்த வேண்டிய கட்டாயம் அப்போது வாழ்கின்ற ஒரு நல்ல பவ்யர்களுக்கு அறவுரை ஆட வேண்டிய கட்டாய சூழல் ஏற்படுகிறது. மீண்டும் இப்போ அதே மாதிரி கொஞ்சம் அறிக்கை கொண்டு வருவதாக தோன்றுகிறது. அப்பதான் பல அறிஞர்கள் தோன்றியிருக்கிறார்கள். இதை பரப்புரை செய்வதற்கான ஒரு கட்டாய சூழலும் இப்போது வந்திருக்கிறது. எல்லாருக்குமே காரணங்களை நம்ம தெரிவிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்மளோட கலாச்சாரம் என்னங்கிறது தெரியாம பக்தி மார்க்கத்து பக்கம் அதிகமா போயிட்டே இருக்கும். நம்மளுடைய பக்தி எப்படி இருக்கணுமோ அது கொஞ்சம் மாறி வளர்ந்து இருக்கிறதுனால ஜைன தர்மத்தின் கலாச்சாரத்தின்படி நாம இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் வந்திருக்கிறதுனால பலரும் சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதுக்கு வசதியாக வந்ததுதான் இந்த கொரோனா. இந்த கொரோனா வந்து நம்ம பெரிய வியாதின்னு நினைக்கிறோம். நாம ஜெயின தர்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்புன்னு தான் சொல்லணும். ஏன்னு கேட்டா ஜூம் கிளாஸஸ் எல்லாம் வந்தது, பரமாரம் கோர்சஸ் எல்லாம் அதிலேயே நடத்துறாங்க. அவர் வீட்டுல இருந்தபடியே படிக்க முடிஞ்சது. பலரும் கேட்டு பயன்படக்கூடிய ஒரு கட்டாயம் சூழல் வந்தது. அப்படியே தொடர்ந்துகிட்டே வரும்போது சாரமா ரொம்ப முனைப்பா இருக்காரு. கிட்டத்தட்ட 30 நாள் 20 நாள் கூட ஜெயின பரம்பரையும் செய்து கொண்டிருக்கிறார். நான் பார்த்த வரைக்கும் இந்த 10 நாள் என்னைக்கு சார் டேட் கொடுக்கலாம்னா அந்த கடைசி நாள் கொடுத்தாரு. நான் 22ஆம் தேதி வந்திருக்கேன் அப்படின்னா, சார் 22ஆம் தேதி நான் அங்க பேசுறேன். அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னா நான் திருநெல்வேலிக்கு 3 நாளைக்கு போறேன். இந்த மாதிரி மாத்தி அவரே அந்த அளவுக்கு பிஸியா இருந்தாரு. இன்னும் நிறைய பேர் பேச்சாளர்கள் நம்ம கூப்பிடும்போது அவங்களோட டைம் ஷெடியூல தான் எடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களுடைய நோக்கம் ஜெயின கலாச்சாரம் என்ன தெரிஞ்சுக்கணும், ஜெயின தர்மம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு கொள்கிறோம் அப்படிங்கிறது தான். அதனாலதான் இவ்வளவு முனைப்போடு செயல்படும் இந்த தமிழகத்தில் உள்ள தமிழ் நட்சத்திர பேச்சாளர்களில் ஒருவர் அப்படின்னு சொன்னா விழுக்கம் ஜீவகன் அவர்கள். அவர் நம்ம கவலை கண்டிப்பாக வரவேற்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது. அவரை பத்தி நம்ம சொல்லணும்னா நிறைய சொல்லிட்டே போலாம். ஏன்னா அவருடைய பேச்சு படைஞ்சு போயிடும். இப்ப நான் பேசிட்டு இருந்தா அந்த அடிப்படையிலே பார்க்கும்போது ஜீவகணேசிய பாப்புலர் ஆரேட்டர் அண்ட் ஷார்ட் ஸ்காலர் அப்படின்னு தான் சொல்றோம். என்னை பொறுத்த வரைக்கும் சமண சமய நட்சத்திர சொற்பாளர்களில் முன்னோடியில் ஒருவராக பிரசித்தி பெற்றவர்.
அப்படின்னு தான் என்னுடைய கணிப்பு. அதுக்கு மேலேயும் பலருக்கு தெரிஞ்சிருக்கலாம். தமிழ் இலக்கிய பேச்சாளராக பல சிறப்பு நடுவர்கள், அதாவது டாக்டர் அறிவுரை எல்லாம் பார்த்திருக்கலாம். ஏன்னா கலைஞரும் அவரும் ஒரே நேரத்தில் அரசியல் வந்தவங்க. அறிவுரை சார் வந்து அப்படியே ஆன்மீகத்துக்கு மாறிட்டார் டோட்டலா. அவர் பெரியார் பாதைக்கு போயிட்டாரு, அறிவுரை இந்த ஆன்மீக பாதைக்கு வந்தவர். அவ்வளவு அருமையா பேசுறாரு. இன்னும் சொல்ல போனா பல கதைகள் அவர் சொல்லக்கூடிய உதாரணம் தான் நாங்களாம் கூட எடுத்து நானும் அப்படிதான் எடுத்துட்டு பேசுறேன் அவர்கிட்ட. அவருடைய பட்டிமன்றத்தில் திரு தீபக் அவர்கள் கலந்து கொண்டுள்ளார்கள் அப்படின்னு தான் சொல்றோம். அதற்கு பிறகு பார்த்தா இலங்கை ஜெயராஜ், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கலாம், யூடியூப்ல படம் கேட்பீங்க. அவருடைய பட்டிமன்றத்திலையும் கலந்துருக்கிறாரு. அசோக்குமார் சார் நமக்கு நல்லா தெரியும், இந்த ஊர்ல வந்து படிக்கிற காலத்திலேயே நமக்கு எல்லாம் சொல்லியிருக்கிறாரு. அவருடைய பட்டிமன்றத்தில் கலந்து கொண்டிருக்கிறார். சுகி சிவம், அப்துல் காதர், இந்த எவ்வளவு பேருக்கு தெரியும் தெரியல, கூட தமிழ் ஆராய்ச்சின்னு சொன்னா அப்துல் காதர் ரொம்ப அருமையா பேசுவாரு. ஒரு ப்ரொஃபஸரா இருக்காரு சார், ரொம்ப அருமையா பேசுவார். அவர் வந்து பேச்சு வந்து ரொம்ப எளிய நடையில இருக்கும், நமக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் கரெக்டா பேசுவாரு. அவருடையும் பயணித்திருக்கிறார். அந்த அடிப்படையிலே இவர் வந்து எம்ஏ பல்கலைக்கழகத்தில் முடிச்சு பிஎட் முடிச்சு ஆசிரியராக பணியாற்றுகிறார். அதன் பிறகு மாஸ்டர் ஆஃப் பிலாசபி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த தத்துவத்தை பயின்றிருக்கிறார். சரி, அது பத்தாவதுன்னு சொல்லிட்டு அப்புறம் டாக்டர் ஆஃப் பிலாசபி முடிச்சிருக்கிறாரு. இதுக்கு மேல முனைவர் பட்டம் வாங்கிட்டாரு. இதுக்கு மேல ஒன்றும் இல்ல, நம்ம தான் பட்டம் கொடுக்கணும். சொல்லி செல்வர், நல்ல செல்வர், மன்னர்களோட ஏதாவது பட்டம் கொடுக்கலாம். அதெல்லாம் நம்ம கொடுக்குற பட்டம் தான். அவர் வாங்கின பட்டத்தை தான் ஆல்மோஸ்ட் முடித்து விட்டார். இன்னும் பல இது போன்ற மேடைகளில் அவர் பேசி சமணர்களை சமண மதத்திலிருந்து வெளியேறாமல் பார்த்துக் கொள்ள வேண்டிய ஒரு வேதியாக இருப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையோட அவரை பேச அழைக்கிறேன். வாழ்க்கை ஆதிபகவன் முதற்சிய மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய சான்றோர் பெருமக்களே, மணிநாத தீர்த்தகருடைய அற்புதமான இந்த தினாலயத்தில் ஆண்டுதோறும் நடைபெறக்கூடிய 10 நாள் உற்சவத்தை சீரும் சிறப்புமாக நடத்தி இன்று நிறைவு நன்னாளில் கண்ணாடி பல்லக்கு உற்சவத்தை காண்பதற்காக குழுமியிருக்கக்கூடிய அனைத்து சமண சொந்தங்களே, இந்த தினாலயத்தை சீரும் சிறப்புமாக வழிநடத்தி செல்லக்கூடிய அறங்காவல குழு தலைவர்களே, மண்ணிற்கு சொந்தக்காரரான மண்ணின் மைந்தர்களே, இந்த விழாவை காண பல சமண ஊர்களிலிருந்து வருகை தந்துள்ள சமண சொந்தங்களே, இந்த நன்னாளில் என்னை அழைத்து இங்கே உங்களிடம் அறம் உரைப்பதற்காக நல்வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த மன்னை ஐயா பத்மராஜன் அவர்களே, எதிரில் அமர்ந்திருக்கக்கூடிய நல்லாட்சி உலர் இனவர பொறியாளர் ஐயா கோபாலன் அவர்களே, இந்த இனாலய அர்ச்சக குழுவினர்களே, திரளாக வந்திருந்து இந்த விழாவை கண்டுகளித்து செவிமடுத்து கேட்பதற்காக காத்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய வணக்கத்தை முதலில் பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். பெரியோர்களே, நாம் செய்த புண்ணிய பலம் இந்த அற்புதமான ஜைன குலத்தில் வந்து பிறந்திருக்கிறோம். நாம் எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கிறோம்னு வேற குலத்துல பிறந்தவங்களை பண்ற பாட்டை பார்க்கும் பொழுதுதான் நாம எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கோம் தெரிஞ்சது. அவை பிராட்டி தான் சொல்வா, அரிது அரிது மனிதராய் பிறத்தல் அரிது, அதனினும் அரிது கூன் குருடு செல்லு பேடு நீங்கி பிறத்தல் அரிது. இதுதான் பாரதி நல்லதோர் வீணை செய்தே நலங்கின புழுதியில் எறிவதுண்டோ சொல்லடி சிவசக்தி என்று சொல்றது.
இதை சிந்தாமணி ஆசிரியர் திருத்தக்கதேவர் ஒரு கடலினுடைய ஒரு பக்கத்தில் நுகத்தடியை போட்டுவிட்டு இன்னொரு பக்கத்திலே பூட்டாங்கைகளை போட்டால் அது எத்தனை கடல் காலத்துக்கு பிறகு அந்த பூட்டாங்கையில் சென்று அந்த நுகத்தடியில் சேருமோ அத்தனை கடற்காலத்திற்கு பிறகு இந்த மனித குரு நாம் செய்த தவத்தினுடைய பலனாக கிடைக்கிறது. 84,000 யோனி வித்தியாசத்தில் எத்தனை பிறவிகள் பிறந்தும் உழன்று கொண்டிருக்கக்கூடிய இந்த ஜீவனுக்கு ஒரு அற்புதமான ஒரு நல் வாய்ப்பு இந்த மனித பிறவி. பாரதி போலவும் நல்லதோர் வீணை செய்தே அதை நலன் கெட புழுதியில் கேட்பதுண்டோ. அப்படி நாம் இந்த ஜினாலயத்திற்கு வருகை தந்து ஜின பகவானை தரிசனம் செய்து இப்படிப்பட்ட அற்புதமான விழாக்களில் கலந்து கொள்வதுதான் அந்த வீணையை நாம் நல்விதத்திலே பயன்படுத்துவதற்கான ஒரு வழிமுறை. சிராவகனுடைய நாள் கடமையாக தேவபூஜா, குரு உபாசி, சுவாத்தியாயம், சையமம், தானம், தவம் என்று நமக்கு தினசரி கடமைகளை திட்டமிட்டு வழங்கி இருக்கிறார்கள். நாம் அந்த தினசரி கடமைகள் எல்லாம் ஓரத்தில் இட்டு நமக்கு பிடிச்ச கடமைகள் தான் செய்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? எது சாரம் இல்லையோ அது சாரம் மிக்கதாக மனதில் நினைத்துக் கொண்டு அதன் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஒரு மாய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நேற்று இருந்தால் இன்று இல்லை என்னும் பெருமை உடையதில்லை. அதனால வாழ்க்கையில் நாம் ஒவ்வொரு நாளையும் நாம் திட்டமிட்டு ஜின பகவானோடு ஜின அறத்தின் வழியில் நாம் நம் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டோமேயானால் சுத்தமுத்தாச்சாரியர் ஒரு அழகான குரல்ல சொல்றார், வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அற்பொருவன் வாழ்நாள் வழி அடைக்கும் கல். அப்படி நீங்க ஜினதர்மத்தின் படி உங்க வாழ்க்கையை அமைச்சுட்டீங்கன்னா இனி அடுத்த பிறகு போற வழியை ஒரு பெரிய கல்லை போட்டு அடைப்பதற்கு சமம் நாம் இருக்கக்கூடிய ஜபம், தவம், தானம், தர்மம் அத்தனையும் செய்யணும். இன்றைக்கு ஐயா பத்மராஜ் அவர்கள் எனக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு குரலும் பொருளும். குரலும் பொருள்னா இந்த பக்கம் பரிமேலழகர் உரை எழுதியிருக்காரு, திருக்குறளை எழுதா நம்ம திருக்குறளை படிக்க போறோம், உரை எழுத போறோம். இதுக்கு ஏங்க விடுக்கத்துல இருந்து ஜெயில் வழங்க கூட்டாதீங்கன்னு ஒருத்தர் கேட்கலாம் இல்லைங்களா? கற்றலிலும் கேட்பது சிறப்பு, கற்றலிலும் கேட்டல் சிறப்பு. பரிமேலழகர் எழுதின உரைதான் சிறப்பு உரைன்னு திருக்குறளுக்கு சொல்ல முடியாது. திருக்குறளை ரொம்ப எளிமையா 7 வார்த்தையை போட்டு 1330 குறளோட முடிச்சிட்டாரு. அதுதான் நமக்கு கிடைச்சிருக்கு. அதுதான் கடைசியாலும் தெரியல. முதல் குறள் அகர முதல எழுத்தெல்லாம் கூட சொல்லலாம். நீங்க ஆதி பகவான் முதற்கே உலகு. எல்லாரும் மேடையில முதல் குறள் தான் சொல்லுவாங்க. இப்ப இந்த மேடையில நான் கேட்கிற கடைசி குறள் யாருக்காவது தெரியுங்களா? 1330வது குறள். இப்படி கேப்பீங்க தெரிஞ்சா நான் படிச்சுட்டு வந்திருக்கேன். கூடுதல் காமத்திற்கின்பம் அதற்கின்பம் கூடி முயங்க பெரி. அகரத்துல தொடங்கி நகரத்துல முடிய இந்த 1330 குறளும். இப்ப 8ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு 1000 குறளை மனப்பாடம் பண்ணி சொல்லலாம். நமக்கு படிக்கும் பொழுது 2 குறள் கொடுப்பாங்க மனப்பாட பகுதி. அதையும் சாய்ஸ் விட்டு வந்ததால்தான் நாம 7 வார்த்தை உள்ள நுழையாது. ஆனா 7 வரி பாட்டுல 14 வரி சினிமா பாட்டா இருந்தா கூட அச்சரம் பிசகாம பாடுது பசங்க. இப்ப பசங்க பாட்டா பரவாயில்ல, பாட்டியும் பாடுறாங்க இப்ப. ஆனா 7 வார்த்தை திருக்குறள் மட்டும் உள்ள நுழைய மாட்டாங்க. ஒரு பையன் சொன்னா அப்படிதான், திருக்குறளை யாரு எழுதுறாரு? திருக்குறள் தான் எழுதுறாரு. அவர் யார் தெரியுமாடான்னு. தெரியும்னா யாருன்னா தல விஜயோட ரசிகர் அவர் அப்படின்னா. ஆனா பாய் திருவள்ளுவர் எப்போ ஆழ்ந்தாரு, இவன் எப்போ ஆழ்ந்தான், எப்போ அவருக்கு ரசிகர். துப்பாக்கி படத்துல யாரு ஹீரோ? பாருங்க விஜய். பாருங்க அப்பவே ஒரு துப்பாக்கி பிடிச்சிருக்கு. துப்பாக்கு துப்பாக்கி துப்பாக்கி துப்பாக்கு துப்பாக்கி தூவும் மழை. துப்பாக்கி படத்தை பத்தி அப்பவே பாட்டு போயிட்டாரு. அவன் சொல்றான் அவனுக்கு தெரிஞ்ச துப்பாக்கி அது இல்ல. இந்த குரலை தூத்துன்னு துப்புனா கூட பாதி
பொழுது என்னுடைய மாணவர்கள் பாதி பேர் படிக்க மாட்டான். துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. ரொம்ப அழகா சொல்லிட்டு போனார். இந்த முதல் குறளும் கடைசி குறளுக்கும் ஒரு முடிச்சு போட்டு ஒருத்தர் தமிழ் அறிஞர்கள் சொல்லுவாங்க. தமிழ் எழுத்து அகரம் தொடங்கி நகரத்தில் முடியும் 30 எழுத்து. அகரம் முதல நகர இருவாய் 30 என்ப தமிழ் எழுத்து தொல்காப்பிய சூத்திரம் எழுதிட்டு போனாரு. அதனாலதான் புத்தகந்தாச்சாரியர் என்று சொல்லக்கூடிய திருவள்ளுவர் அகரத்துல தொடங்கி நகரத்துல முடிச்சுட்டாரு. எப்படி அகரம் முதல எழுத்தெல்லாம் ஆவல தொடங்கி கூடுதல் காமத்துக்கு இன்னும் அதற்கின்றும் கூடி முயங்க பெரின் இன்னும் முடிச்சிட்டாரு அப்படின்னு அகரத்துல தொடங்கி நகரத்துல முடிச்சிட்டாருன்னு சொல்லுவார். இந்த திருக்குறள் வகுப்பு எடுக்கிறது தமிழ் ஆசிரியர்களுக்கு மிகப்பெரிய தண்டனை. சாதாரண விஷயம் இல்லைங்க. 7 வார்த்தை இருக்கிற திருக்குறளை அந்த பையனுக்கு சொல்ல வச்சு மனப்பாடம் பண்ண வச்சு அவனை பரீட்சையில் எழுதி வைக்கிறதுக்குள்ள பத்மாவதி வந்திருக்காங்க. குஷால் ஸ்கூலுடைய தமிழ் ஆசிரியர் என்ன பாடுபடுறாங்க தெரியுங்களா? வேண்டாத தெய்வத்தான் வேண்டி போறாங்க. இப்ப கூட மரியா சாமிகிட்ட அதான் வேண்டாங்க. அடுத்த வருஷமாவது தமிழ் 100% ரிசல்ட் கொடுத்து மேனேஜ்மெண்ட்ல இருந்து பதில் சொல்றதுல இருந்து தப்பிக்கிற சாமி வேண்டாங்க. ரொம்ப தமிழ் பையனுக்கு நடத்துறது ரொம்ப கஷ்டம். இப்ப தகராறு எந்த ராடா போடணும்னு கேட்பாங்க. சிலர் பெரிய ரா போடுவோம், சிலர் சின்ன ரா போடுவான். எந்த ரா கரெக்ட்னு தமிழக இருக்க குழப்பிடும். தகராறு எந்த ரா போடணும்? பையன் சொன்னா ஏன் சார் ரொம்ப குழப்பிக்கிறீங்க? சின்ன தகராறு இருந்தா சின்ன ரா போடுங்க, பெரிய தகராறு இருந்தா பெரிய ரா போடுங்க. உடனே பக்கத்துல இருக்கிற பையன் சொன்னான், சார் ஆமா அன்னைக்கு எந்த இன்னும் வரணும்? பெரிய அண்ணியா இருந்தா 3 சொல்லி போடுங்க, சின்ன அண்ணியா இருந்தா 2 சொல்லி போடுங்க சார். இதுக்கு ஏன் சார் உங்களுக்கு வஞ்சனா? ஏன் சார் போட்டு கொடுங்க. இன்னொரு பையன் தமிழ் எழுத்து எத்தனை 340 எழுதணும். எத்தனை தான் குழந்தைங்களா இருப்பீங்க? தமிழ் எழுத்து எத்தனைமா? ஏபிசிடிகளுக்கு சொல்ற தமிழ் எழுத்துல எங்க சப்ஜெக்டே இல்ல. தமிழ் எழுத்து எத்தனைமா மொத்தம்? பாருங்க, அவங்க சொல்லிட்டாங்க. ஒரு குழந்தையும் சொல்லல. சொன்னீங்கன்னா உங்களுக்கு பேனெல்லாம் வாங்கி வச்சிருக்காரு பத்மராஜயா, கொடுத்துருப்பாரு. 247 எழுத்து அவன் 347 எழுத்துன்னு சொன்னான் ஒரு பையன். ஏன்னா 100 எழுத்து அதிகமாகி போச்சு. நீங்க தான் சார் சொன்னீங்க தமிழ் வாழ வளர விடணும்னு. வளர்த்துங்க. அந்த 247 எழுத்து எப்பதான் தமிழ் வளருது அப்படி சொல்லிட்டான் அவன். பெரியவர்களே, இந்த திருக்குறள் ரொம்ப அருமையான எளிமையான நூல். இதுல பியூட்டி என்னன்னா, சமணர்கள் எங்க ஏமாந்துட்டோம்னா, புத்தகந்தாச்சாரியார் சொல்றாரு, ஜடாமுடியும் வளர்க்கக்கூடாது, தாடியும் வளர்க்கக்கூடாது. இதெல்லாம் புறத்தோற்றம். ஆகவே நீங்க தாடியும் வளர்க்கக்கூடாது, ஜடாமுடியும் வளர்க்கக்கூடாது. இது புறத்தோற்றம். இது உண்மையான துறவு கிடையாது. ஆகையினால வழித்ததும் நீட்டதும் வேண்டாம். உலகம் பழித்தது ஒழித்து விடி. என்ன சொல்றாங்க? மொட்டையும் அடிக்கூடாது, நீட்டதும் கூடாது. சொன்னது யாருங்க? புத்தகந்தாச்சாரியர். அவருக்கு கன்னியாகுமரியில் சிறை வச்சிருக்கா பாருங்க. குமிழி போட்டு தாடியை வச்சு யார் எதை வேணான்னு சொன்னாரோ அவருக்கே அதை வச்சு சமணர்கள் எங்க ஏமாந்துட்டாங்க. ஆக திருக்குறளை எழுதினவர் பொன்னூர் மாயில் இருக்கக்கூடிய புத்தகந்தாச்சாரியருடைய பாதம் அது. புத்தகந்தாச்சாரியர் தான் திருக்குறளை எழுதினார். மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய திருவள்ளுவர் கோயில் இருக்கு. அந்த இடத்திலேயும் அந்த திருக்குறளை எழுதின புத்தகந்தாச்சாரியருடைய பாதமா இருக்கு. நாயனார் கோயில் சொல்றான். இன்னைக்கு திருமூல நாயனார்னு சொல்லுவான். நாயனார்னா நைனார் அர்த்தம். இன்னைக்கு அநேக கல்வெட்டுகளை நாயனார் தான் இருக்கும். நாயனார் இருந்தாலும் நயினார் தான். நாயனார் நயனார் எல்லாமே இன்னைக்கு பாத்தீங்கன்னா தேவர், தேவர், நயினார், நாயனார். இது 3மே சமணத்தை குறிக்கிற சொற்கள். கல்வெட்டுல இந்த 3மே வரும். புத்தகந்தாச்சாரியா அப்படின்னு சொல்றத புத்தகந்த தேவர்னு சொல்லுவாங்க, திருத்தக்க தேவர்னு சொல்லுவாங்க, சூடாமணி தேவர்னு சொல்லுவாங்க. இப்படி தேவர்னு வர்றது அத்தனை சொல்றோம் சமணத்துக்கு சொந்தமானது. இந்த கோவிலுக்கு பள்ளின்னு சொல்லுவாங்க. நீங்க எல்லாம் கோவிலுக்கு வந்தீங்க, மனசாட்சி தொட்டு நான் ஒரு கேள்வி கேட்க அதுக்கு பதில் சொல்லணும். சும்மா ஒண்ணு இல்ல, யாரெல்லாம் கோயிலுக்குள்ள வந்து காலை கழுவிட்டு உள்ள வந்தீங்க?
இன்னைக்கு நேரம் பெட்ரோல் வரைக்கும் போயிடும், சமையல் கட்டுக்கும் போயிடும், காய்க்கால கழுவும். ஏன்னா ஒரு டேப் வச்சு அந்த பழக்கம் இல்லை இப்ப நம்ம கிட்ட. அந்த காலத்துல மழை பெய்யும் பொழுது கூட வாயில ஒரு அண்ணா வச்சு வைப்பாங்க தண்ணி, மழை தண்ணிக்காவது கையால கழிக்குவாங்கன்னு. பாட்டி சொன்னாங்க, மழை பெய்யுமா அந்த அண்ணா எடுத்து போய் இரவானத்துல வைமான்னு. பேட்டி என்ன பண்ணா, ரூம்குள்ள கவுத்தி வச்சிருந்த அண்ணாவை அப்படியே எடுத்து போய் இரவானம் தண்ணி ஊத்துற இடத்துல வச்சுட்டு வந்துட்டான். பாட்டி என்ன நினைச்சு சொன்னாங்கிறது அந்த பேட்டிக்கு புரிஞ்சுக்கல. மழை தண்ணி இரவான தண்ணி ஊத்துது, அண்ணா எடுத்து போய் வைமான்னு சொன்னாங்க. பேட்டி கவுத்து அண்ணாவை அப்படியே எடுத்து போய் கவுத்தே வச்சுட்டு வந்துட்டான். அண்ணா வச்சுட்டு அம்மா வச்சுட்ட பாட்டி தண்ணி ஊத்துற இடத்துல வச்சுட்டேன். நம்ம கொஞ்ச நேரம் போட்டு போய் வர்றாங்க, கழுத்து அண்ணா கழுத்து விட்டு தண்ணி ஊத்துற இடத்துல. அந்த குழந்தைகளுக்கு நாம எப்படி வாழணும், எப்படி வளரணும், எப்படி கோவில் வாழணும் சொல்லி கொடுக்கணும் நாம. அதுதான் குந்தமுத்தாச்சாரியார் சொல்றார், கோவிலுக்கு வந்தீங்கன்னா முதல்ல கை கால்களை சுத்தம் பண்ணிட்டு கோவிலுக்குள்ள வரணும். ஏன்னா உள்ள இருக்கிறவர் மூவுலக நாயகன் ஜின பகவான் ஜினேஸ்வர மூர்த்தி. அவரை போய் வணங்கும் பொழுது, ஏ பகவானே, உன்னை எத்தனை சக்கரவர்த்திகள், பலதேவர்கள், வாசுதேவர்கள், எத்தனை ராஜாக்கள், எத்தனை முனி சங்கங்கள், எத்தனை ஆச்சாரிய சங்கங்கள், எத்தனை ஆரியாங்கனையர் சங்கங்கள் வந்து வணங்கினார்களோ, உன்னை நான் இன்று எனக்கு வணங்குவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துக்கா. ஏ பகவானே, நமோஸ்து 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 என்று சொல்லி அந்த பகவானிடம் பவ்யத்துவமாக சென்று வணங்க வேண்டுமா. அப்ப பவ்யத்துவமா வணங்கணும்னா நம்முடைய புற தூய்மையும் அக தூய்மையும் நமக்கு இருக்கணும். அக தூய்மையை சுத்தம் பண்ணது மானஸ்தம்பம், புற தூய்மையை சுத்தம் பண்ணது அங்க இருக்கிற ஜலம். ஆகவே கை கால்களை சுத்தம் செய்துவிட்டு தான் ஜின பகவானிடம் செல்ல வேண்டும் என்பதை குந்தமுத்தாச்சாரியார் 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு. இந்த குரலுக்கு யாரை இப்படி ஒரு கோணத்துல யாரும் சொல்லியே இருக்க மாட்டாங்க, நீங்க கேட்டு இருக்க மாட்டீங்க. கழா அக்கா பள்ளியுள் வைத்தற்றால், பள்ளினா கோவில், கழா கால கழுவாத காலோட இந்த ஜின பகவான் கிட்ட போனீங்கன்னா அது எதற்கு சமம் என்றால், நன்கு கற்றறிந்த அறிஞர்கள் கூடி விவாதிக்கக்கூடிய அந்த அவைக்குள் ஒரு கல்லாதவன் உள்ளே சென்று அவனுடைய கருத்தை சொன்னால் அது எவ்வளவு இழிவான நிலையோ அதற்கு சமம். இப்ப அந்த குரலை சொல்லுவார், கழாக்கால் பள்ளியில் சென்ற கால் சான்றோர் குழாத்துள் பேதை புகழ். ஆகவே பெரியோர்களே, தயவு செய்து இனி இனாலயத்திற்கு வந்தால் என்ன பண்ணுங்க, கை கால்களை சுத்தம் செய்து விட்டு செல்ல. ஒரு அருமையான குரல் உங்களுக்கு தெரியும். முற்பகல் பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின், தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும். இது ரொம்ப எளிமையான ஒரு குரல். நீங்க யாருக்கு என்ன முற்பகல்ல செய்யோ, பிற்பகல் அது தானா உங்களை வழி தேடி வரும். ரொம்ப அழகா ஒரு உதாரணத்தோட கதையோட சொல்றேன். பத்திரமித்திரன் கதை எத்தனை அவருக்கு சொல்லுவோம். இந்த கொஸ்டின் அவுட் ஆயிடுச்சா? இளங்கோவன் சார் ரொம்ப அழகா தத்துவத்தோட சொல்லியிருப்பார் இல்லைங்களா? சரி, சத்தியத்துக்கு பேர் போனோம் யாருங்க? நேற்று சொன்ன சொல்லுங்க. சத்திய போனது அங்க வணிகனா வந்தவன் யாருங்க? பத்திரமித்திரன். ராஜா பேர் என்னங்க? சிம்மசந்திரன். ராணி பேர் என்னங்க? ராணி ராமதன். ராணி ராமதன். இப்ப நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். சத்திய போனன் சத்தியத்துக்கு பேர் போனா இருந்தான். எதுவரை? அந்த செப்பு பேழையை பத்திரமித்திரன் அவன்கிட்ட கொடுக்கிறவரு கொடுத்த பிறகு அவனுடைய மனநிலை மாறிச்சு. இந்த ஆசை 3 வகை சொல்லுவாங்க. மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை. மண்ணாசையால கெட்டவன் ராவணன், சாரி துரியோதனன். பெண்ணாசையால கெட்டவன் ராவணன் இல்லைங்களா? இப்ப பொன்னாசையால கெட்டவன் சத்தியபோனன். சத்தியத்துக்கு பெயர் போனது ஒரு சோதனை வந்துட்டா இல்லையா? அது அவனை மாத்தது அந்த பத்திரமித்திரன் கொடுத்த செப்பு பேழை. அந்த செப்பு பேழையில எல்லாம் இருந்தது.
சவுக்கடி கொடுத்து துரத்துகிறார்கள் என்று சொன்னால் ஆசை. இந்த ஆசை எவ்வளவு கொடூரமானதுன்றதுக்கு புத்தன் தான் வழி சொன்னான். முதல்ல ஆசை துன்பத்திற்கு காரணம். 4 விஷயங்களை தான் பார்த்தாரு. அரண்மனை விட்டு வெளியே வந்துட்டார். நோயாளியை பார்த்தாரு, இறந்தவர்களை பார்த்தாரு, முதியவர்களை பார்த்தாரு, கடினப்படுகிறவர்களை பார்த்தார் வறுமையில. இந்த வாழ்க்கை துன்பமயமானது எல்லாத்தையும் விட்டு வெளியே வந்துட்டார். அவர் சொன்னார், ஒண்ணு இல்ல, ஆசையே துன்பத்திற்கு காரணம். அது ஒரு புது கவிஞை எழுதலாம். புத்தனும் ஆசைப்பட்டான், ஆசையை துறப்பது. புத்தனும் ஆசைப்பட்டான், ஆசையை துறப்பது. இந்த குறளை எடுத்து போய் நான் திருக்குறள் வகுப்புல நடத்துறேன் சார். பிறக்கின் நாம் முற்பகல் செய்யின், தமக்கின் நாம் பிற்பகல் தாமே வரும் சார். சொன்னா நம்ப மாட்டீங்க. இந்த பத்மாவதி டீச்சர், இந்த லட்சுமி டீச்சர் என்ன பாடுபடுறாங்களோ அதே மாதிரி நானும் பண்ணிட்டேன். 2 பையன் கடைசி வந்து இந்த குறளை சொல்லல. குமாரண்ணன் சொல்றாரு, உங்ககிட்ட படிக்கிறவங்க என்ன பண்ணுவான்? அதெல்லாம் வாத்தியாருடைய பொறுப்பியா? சொல்லிக் கொடுக்குற மாதிரி சொல்லிக் கொடுத்தா எல்லா பிள்ளைகளும் சொல்லிக் கொடுக்கும். நான் கடைசி வரை 45 நிமிஷம் பாடம் நடத்தி முடிச்சுட்டு சார் அந்த குறளை 2 பையன் சொல்லல. பெஞ்சு மேல ஏறி நின்றுட்டாங்க. இதுக்கு மேலே நீங்க எங்க கிட்ட வந்தீங்கன்னா தினமலர்ல நாளைக்கு உங்க போட்டோ வரும் தான் பையன். சரி, பெஞ்சு மேல ஏறி நின்றுட்டா அதோட நான் கிளாஸ் முடிச்சுட்டு வந்துட்டேன். ஸ்கூல் ஓவர் பெல் அடிச்சாங்க. எல்லா பையனும் ஓடியதான். டவுன் பஸ் எதிர நின்றுது. டவுன் பஸ்ல எல்லா பையனும் ஏறிட்டான். நான் கடைசியா ஏறுறேன். ஃபுல் கிரௌடு. கம்பி பிடிச்சின்னு தூங்குறேன். பக்கத்துல பாத்தீங்கன்னா என் கிளாஸ்ல 2 பையன் அந்த குறளை சொல்லாதான் பாருங்க. அவன் உட்காந்து அவன் பக்கத்துல நான் கம்பி பிடிச்சின்னு தூங்குறேன். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, என் கிளாஸ்ல நான் உட்காந்துருந்தா அவன் 2 பேரும் பெஞ்சு பாருங்க. இப்ப தூங்குறான், அவன் உட்காந்துக்கிறானா? அந்த பையன் சொல்றான், சார் நான் தொங்கத்தை பார்த்துட்டு அந்த பையன் இன்னொரு பையனை சொல்றானே, மாப்பிள தமிழில் அவர் குரல் சொன்னாரு, என்ன குரல் சொல்லுங்க? அதான் நான் பிறக்கின் நான் முற்பகல் செய்யும், தமக்கின் நான் பிற்பகல் தாங்க வந்துட்டா பாரு. தொங்கரதா அங்க சொல்லாத போய் எங்க தெளிவா சொல்றாங்க. வடிவேல் படம் பார்த்துக்க.
தர்மம் செய்யாதவன் சுமந்து போறான். இதான் வித்தியாசம். இது அழகா ஒரு குரல்ல சொல்றாங்க, அறத்தாறு இதுவென வேண்டாம். அறம்னா வேற ஒண்ணும் இல்ல, அறத்தாறு இதுவென வேண்டாம். சிவிகைனா பல்லக்கு, அந்த கமான் இருக்கு, அந்த மாதிரி பல்லக்கு. அப்பெல்லாம் நம்ம சாமியாருக்கு பல்லக்குல தான் வருவாங்க. சித்தாந்தூர் சாமியார் மதுரை வரைக்கும் பல்லக்குல வந்திருக்காரு. தஞ்சாவூர், மன்னார்குடி, தீபக்குடி எல்லாம் பல்லக்குல தான் வருவாங்க, தூக்கிட்டு தான் வரணும். அப்படி சொகுசா உள்ள உட்காந்துக்கிறவர் தர்மம் அதிகம் பண்ணிருக்காரு. சுமந்து வரலாம் பாரு, 7 கிலோ 5 லட்சம் 7 கிலோ 5 லட்சம் தூக்கலாம் பாருங்க. அவன் கொஞ்சம் தர்மத்தை கம்மியா பண்ணிட்டான். ஆகினால நீ தர்மம் நிறைய பண்ணினா பல்லக்கு உள்ள உட்காந்து போலாம், தர்மம் கம்மியா பண்ணினா நீ பல்லக்க சுமக்கிறடா. இப்ப நீ தர்மம் பண்ணணுமா வேணாமா நீ முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு அந்த பல்லக்க காமிச்சு நமக்கு தர்மத்தினுடைய விளக்கத்தை சொல்றேன். அறத்தாறு இது வேண வேண்டாம், சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான். சிவிகை பொறுத்தானா உள்ள உட்காந்துரும், கலைனா நாம தூக்கி போறோம். இது இப்படி ஒரு அர்த்தம் இருக்க, உண்மையிலே புத்தமுந்தாச்சாரியார் இதுதான் சொல்லியிருக்காருன்னா இதை தாண்டி ஒரு அர்த்தம் இருக்கு. இந்த குரல் அறத்தாறு இது வேண வேண்டாம்னா தர்மம்ன்றது இதுதான் நினைச்சுக்காத. முயற்சி செய்தா அந்த பல்லக்க சுமக்கிறவனும் நாளைக்கு அது உள்ள உட்கார்ந்து போற அளவுக்கு தர்மம் செய்து அது போவதற்கு வழி வாய்ப்பு உண்டு. பல்லக்க சுமரும் பல்லக்கே சுமக்கணும் அவசியம் இல்ல. பல்லக்கு உள்ள உட்காந்துக்கிறோம், பல்லக்குள்ளே உட்கார்ந்து போவான்னு சொல்ல முடியாது. நாம் செய்யக்கூடிய தர்மம் இன்னைக்கு சுமக்கிறோம், நாளைக்கு உள்ள உட்கார்ந்து போலாம், உள்ள உட்காந்துக்கிறோம், நாளைக்கு கீழே உழவும் செய்யும். ஆகவே எதற்கும் காரணம் நாம் செய்யக்கூடிய தர்ம பலன். அப்ப என்ன பண்ணணும்? தர்மம். எந்த உயிருக்கும் தீங்கு செய்யணும். அப்படி யாராவது உங்களுக்கு தீங்கு செய்தான்னு வச்சுக்கலாம், நீங்க என்ன பண்ணணும்? திரும்பி தீங்கு செய்யக்கூடாது. இந்த குரலுக்கு ஒருத்தர் எதிர்ப்பு தெரிவிச்சார். பல்லக்கு சுமக்கிறவனுக்கும் தூக்குறவனுக்கும் இதுதான் வித்தியாசம்னா இது இல்லைங்க வித்தியாசம். இந்து தர்மத்தில் ஒரு கதை சொன்னாங்க. எப்படின்னா, திருப்பூந்துண்டி அப்படின்னு ஒரு ஊர், அந்த இடத்துல திருஞான சம்பந்தர் பல்லக்குல தூக்கிட்டு வராங்க. சமயக்குறவர்கள் 4 பேர் சொல்லுவாங்க சைவத்துல. யார் யார் தெரியுமா? அப்பர், சம்பந்தர், அரசர், மாணிக்கவாசகர். அப்பர், சம்பந்தர், திருநாவுக்கரசு, மாணிக்கவாசகர். இந்த மாணிக்கவாசகர் தான் அவருடைய பாட்டு அவ்வளவு சுவையா இருக்கும். தமிழ் சுவை சொட்ட சொட்ட பாடுவாராம். வான் கலந்த மாணிக்க வாசகா உன் பாட்டை நான் கலந்து பாடுங்கால் கருப்பன் சாற்றிலே தேன் கலந்து பால் கலந்து செழுங்கனி தீச்சுவை கணிந்து உயிர் கலந்து ஊன் கலந்து ஒட்டால் இருக்கிறதே. அந்த தமிழ் பாட்டு அவ்வளவு சுவையா இருக்கும். எத்தனை சுவையை போடுறாரு. வான் கலந்த மாணிக்க வாசகா உன் பாடலை நான் பாடுங்கால் நற்கருப்பன் சாற்றிலே தேன் கலந்து பால் கலந்து செங்கல் கருப்ப கழி சுவை கலந்து தேன் கலந்து உயிர் கலந்து ஊன் கலந்து ஒட்டாமல் இருக்கணும். கரெக்டாக இருக்கும் அந்த தமிழ். அப்படி பாடியிருக்காரு அந்த பாட்டை. இப்போ அந்த திருஞான சம்பந்தர் பல்லக்க திருநாவுக்கரசர் ஓடியாவது தூக்கி போடணும். அப்ப பார்த்தவர் சொல்றார், திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் எந்த வித்தியாசம்? 2 பேரும் அருளாளர்கள். அப்ப அவர் பணிவுக்காக அவர் வந்து தூக்குறாரு. அப்ப உள்ள இருக்க திருஞான சம்பந்தர் உயர்வானவரோ திருநாவுக்கரசர் தாழ்வானவர்னு நான் ஏத்துக்க மாட்டேன்னு சிவபிரகாச சாமிகள் சொல்றாரு. அப்ப இந்த குரலுக்கு நீங்க இப்படி அர்த்தம் பார்க்காதீங்க. முடிந்தால் அறத்தாறு இது வேண வேண்டாம், உள்ள கவனங்க வெளியே கவனங்க இந்த வித்தியாசத்தை பார்க்காதீங்க. தர்மம் அது இல்ல. முயற்சி
எல்லா இஎம்ஐயும் பேலன்ஸ் நின்று அதெல்லாம் குந்தகுந்தாச்சாரியார் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு எவ்வளவு வருமானம் இருக்கோ அதுக்கேற்ற பொருளை மட்டும் நீங்க வாங்கி அனுப்பி வச்சா போதும், கடன்ல எதையும் வாங்காதீங்க. அந்த குந்தகுந்தாச்சாரியார் இல்லறத்தானுக்காக எழுதின ஒரு குறள் என்னன்னா, ஆகாது அளவிட்டதாயினும், வருமானம் எவ்வளவு குறைஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, அதுக்குள்ள குடும்பம் பண்ண கத்துக்கும். ஆகாது அளவிட்டதாயினும் போகாது அகலா கடை. போவது அகலமா இருக்காது, வரது குறைவா இருக்கு, அதுக்குள்ள இருக்கணுமா. இப்ப கணக்குல பல வகையா ஊத்து வரணும், அப்பதான் அந்த கலர் நல்ல கலர் இல்லைங்களா. வறட்சி காலத்துல காஞ்சி போயிடும். சில கிணறுகள் 4 விதத்திலே ஊத்து வரும். அதை போல நம்முடைய வீட்டில் வருமானமாகப்பட்டது 4 வகையில வரணும். செலவு குறுகலா இருக்கும், வருமானம் அகலமா இருக்கணும், செலவு குறுகலா இருக்கும். செலவு அகலமா இருந்து வருமானம் குறுகியதா இருந்தா, இத குந்தகுந்தாச்சாரியார் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு. வாழ்க்கையினுடைய நெறிமுறைகளை பூரா சொல்லியிருக்காரு, ரொம்ப அழகா சொல்லிட்டு போயிருக்காரு. இதனால்தான் குறளும் பொருளும் என்ற தலைப்பை எடுத்துக்கிட்டு நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரு குறள் சொல்லியிருக்கேன், நல்லார் ஒருவர் உளரே அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை. இது உண்மையா சார்? நல்ல மொத்தம் வந்தா போதும், அவனுக்காக மழை பெய்ய எல்லாருக்கும் பயன் சொல்லியிருக்காங்க. இது உண்மை. எப்படின்னு கேளுங்க. மகாபாரதத்துல 12 ஆண்டுகள் பஞ்சபாண்டவர்கள் வனவாசம் முடிச்சுட்டு மறைந்து வாழறாங்க. அவங்க விராட நாட்டில் இருக்காங்க. 12 வருஷம் முடிஞ்ச உடனே துரியோதனன் தேடுறான், எங்கடா இருக்கான் பஞ்சபாண்டவர்கள் தேடு அப்படின்னு. தேடி பார்க்கறாங்க, கண்டுபிடிக்க முடியல. அப்ப விதுரன் கிட்ட போய் நிக்கிறாங்க, எங்க இருக்காங்க பஞ்சபாண்டவர்கள், நீங்க கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு. அப்ப விதுரன் சொல்றாரு, எந்த நாடு செழுமையா மழை பெய்ஞ்சி பச்சை பசேர்னு இருக்கோ அந்த நாட்டுல பஞ்சபாண்டவர் இருக்காங்கன்னு சொல்றாரு. இவன் தேடியிலே போறான், விராட நாட்டுல செழிப்பா இருக்கு, மழை பெய்ஞ்சிட்டே இருக்கு. அப்ப கண்டுபிடிக்கிறான் துரியோதனே, விராட நாட்டுல தானாகிறான் பஞ்சபாண்டவர். வாழ்க்கையில நல்லது செய்தோம்னா அவங்க பொருட்டு நல்லது கண்டிப்பா நமக்கும். அதனால்தான் நல்லார் ஒருவர் உடனே அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை. பஞ்சபாண்டவர்கள் இருக்கிற இடத்துல மழை பெய்யும். இன்னொரு குறள் என்ன சொல்றாரு, தெய்வம் தொழால் கொள்ளன் தொழுதெழுவார் பெய்யல பெய்யும் மழை. ஒரே ஒரு பெண் சொன்னால்தான் மழை பெய்யும். அவள் யாருன்னா கற்புக்கரசியா இருந்தாருன்னா அவன் சொன்னா மழை பெய்யும். ஒருத்தரை கூப்பிட்டு கற்புக்கரசி 5 பேர் பேர சொல்லணும், அவர் உடனே ஊர்வசி கண்ணகி திலோத்தமை சொன்னான். பக்கத்துல இருந்து அவங்க அம்மா அடிக்க விட்டாங்க, ஏடா பாவி என் பேர சொல்லணும்னு தோணு. அந்த பெண்ணுடைய சிறப்பு தெய்வம் தொழால். அந்த அம்மா கணவனை வணங்க மாட்டாங்க, தெய்வத்தை வணங்க மாட்டாங்க, கணவனை தான் வணங்குவாங்க. தெய்வம் தொழால் அப்புறம்தான் தெய்வத்தை வணங்குவாங்க. அப்ப தெய்வத்தை வணங்க வேண்டாமல் இல்ல, தெய்வம் தொழால் கணவன் தொழுதெழுவால் பெய்யல பெய்யும் மழை. அந்த காலத்துல அந்த கற்பினுடைய சிறப்பை குந்தகுந்தாச்சாரியார் தன்னுடைய குரல்ல பாடிட்டார். இதை வெளிப்படுத்துறதுக்கு தான் சிறப்பு அதிகாரத்துல கண்ணகியின் மூலமா கற்பினுடைய சிறப்பை பாடணும். அந்த காப்பியத்தை கையில் எடுத்து கண்ணகி மதுரையை எழுந்தா பாருங்க, அதற்கும் காரணம் என்ன, அவருடைய கற்பு திறம். இதே கற்பு திறத்தினால ராமாயணத்துல சீதை சொல்றா, என்னுடைய சொல்லால் இந்த இலங்கையை சுட்டு விடுவேன், ஆனால் என்னுடைய கணவனுடைய வில்லுக்கு அது இழுக்கு என்பதனால நான் இன்னும் சுடலான்னு சொல்லுவான். என் சொல்லால் சுடுவேன். அப்ப அந்த கற்பு திறத்துக்கு அங்க மதுரை இருக்கிறார், இங்க வந்து மழை பெய்ய முடியுது. அப்ப அந்த சிறப்பை பாருங்க, திருக்குறள்ல இருந்து அப்படியே எடுத்து எல்லா இலக்கியமும் பரவுது பாருங்க. மழை பெய்ய வைக்கவும் முடியும், மதுரை எரிக்கவும் முடியும்.
வாழ்வார். இது ஒரு குறள். இந்த குறளை நல்லா கவனமா கேட்டு வந்தீங்கன்னா இந்த 4 குறளை ஏதோ ஒரு பாயிண்ட் இருக்கு, அதை சொல்லலாம் நீங்க. முதல் குறள், பொய்வாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறிகின்றார் நீடு வாழ்வார். இரண்டாவது குறள், அறத்தாறு நல்லாறு எனப்படுவது யாதெனின் யாதென்றும் கொல்லாமை சூடும் நெறி. நல்லாறு எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் கொல்லாமை சூடும் நெறி. மூணாவது குறள், ரொம்ப அருமையான குறள், கற்றீண்டு மெய்ப்பொருள் கண்டற்றால் தலைப்படுவார் மற்றீண்டு வாரா நெறி. கடைசி குறள், ஆற்றின் அளவறிந்து ஈக அது பொருள் போற்றி வாழும் நெறி. 4 குறளும் சொல்லிட்டேன். இந்த 4 குறள ஒரு ஒப்புமை இருக்கு, யாருக்காவது புலப்பட்டதுன்னா சொல்லுங்க. அகிம்சையா? இல்ல ஒழுக்க நெறி கொள்ளாமை. கொஞ்சம் பாயிண்ட் வந்துட்டீங்க. ஐம்பொறிகளே 4 குறளையும் பாத்தீங்கன்னா ஒரு ஒப்புமை இருக்கு. நீங்க சொல்றதெல்லாம் ரைட்டு. சமண நெறி இருக்கு. சமணத்தினுடைய நெறி இருக்கு. 4 சமணத்தினுடைய நெறி இருக்கா? ஆமா சார், கொஞ்சம் எழுதுங்க. கொஞ்சம் எழுதுங்க. சமணத்தினுடைய நெறி இருக்கா? நெறி இருக்கா? நெறி இருக்கு. சார் இல்ல நீங்க பாயிண்ட் வந்து அதான் நான் கேட்கிறேன். இப்ப நான் இவர் சொன்னதை மனசுல வச்சுங்க, 4 குறளை திருப்பி சொல்றேன். இவர் சொன்னதுல பாயிண்ட் வந்துருச்சு, விடை வந்துருச்சு. பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறிகின்றார் நீடு வாழ்வார். இந்த 7 பதங்களை ஒவ்வொரு குறளையும் பார்த்துட்டே வர ஒரு ஒப்புமை இருக்கு. அதுல பாதி வந்துட்டார் அவர். நல்லாறு எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் கொல்லாமை சூடும் நெறி. சொல்லிடுறேன். கற்றீண்டு மெய்ப்பொருள் கண்டற்றால் தலைப்பட்டால் மற்றீண்டு வாரா நெறி. ஆற்றின் அளவறிந்து ஈக அது பொருள் போற்றி வழங்கும் நெறி. சொல்லிட்டாங்க, லட்சுமி சொல்லிட்டாங்க. என்னன்னா எங்குதான் நான் 4 குறளுக்கு எந்த அர்த்தமும் சொல்லல, எந்த விளக்கமும் சொல்லல. அந்த பார்க்கும் போதே சார் கரெக்டா பாயிண்ட் வந்துட்டாரு. அடுத்து அவங்க பிடிச்சிட்டாங்க. நெறின்ற வார்த்தை இந்த 4 குறளையும் வருது. நெறி 1330 குறள். இந்த 4 குறள்ல தான் நெறின்ற வார்த்தை வருது. இதை எடுத்து வச்சுட்டு 1330 குறளை படிச்சு பார்த்து ஏதாவது ஒரு வித்தியாசமா இந்த மன்னார்குடியில சொன்னாதான் பத்மராஜையா என்ன விடுவாருன்னு நான் ஒரு வாரமா கரைச்சி என் பையன் சொன்னான், பரீட்சையில ஒழுங்கா படிச்சுதான் போயிருக்காங்க. இப்ப படிக்கிறியே, இது காலகாலத்துல முடிவாச்சேன்னு பையன் சொன்னான். திருக்குறளுக்கு 107 மொழிகள்ல மொழிபெயர்ப்பு இருக்கு. ஆங்கிலத்துக்கு மட்டும் 40 மொழிபெயர்ப்பு. தமிழ் எடுத்துக்கிட்டீங்கன்னா மொழிபெயர்ப்பு கணக்கு பண்ண முடியல, ஏன்னா அப்பப்போ வந்து உள்ளே இருக்கிறது. ஜைன உரைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கவிராஜ பண்டிதர் அப்படிங்கிற ஒரு ஜைன உரை எழுதியிருக்காரு. இவரு இப்ப சொல்லக்கூடிய சில விளக்கங்கள்லாம் ஸ்ரீச்சந்திரனார் உரையில கூட இல்லை. அதனால இவர் ஒரு உரை எழுதலாம் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான. ஏன்னா அந்த கால் கழிவுக்கு வரல கவிராஜ பண்டிதர் எழுதல, ஸ்ரீச்சந்திரனார் எழுதல, கண்டிப்பா மற்றவங்க யாரும் மனக்கூடவர் கூட எழுதல. இவரு தான் முதல்ல சொல்லியிருக்காரு. கண்டிப்பா இவரு வந்து ஒரு இவரு காலத்துக்குள்ள இன்னும் சொல்ல போனா ஒரு வருஷத்துல கூட எழுதி கொடுக்கலாம், நம்மளும் அதை உருவாக்கலாம். அதோட சந்தேகம் உங்க ஆசீர்வாதத்தோட அந்த முயற்சியை எடுத்துக்கலாம். ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. உண்மையிலே ஸ்ரீச்சந்திரனார் தான் ஒரு இடத்துல ஒரு மீட்டிங்ல நானும் அவரும் பேசிட்டு இருக்கும்போது பம்மல்னு நினைக்கிறேன். சமணர்கள் திருக்குறளை படிக்கும் போது 17 அழகர் உரைதான் நிறைவான உரைன்னு நினைச்சிடாதீங்க. அதையும் தாண்டி சமண நோக்குல நீங்க அந்த திருக்குறளுக்கு உரை எழுதணும். ஏன்னா இது ஒரு சமண நூல். 17 அழகர் ஒரு சைவர். அதற்கேற்ற மாதிரிதான் பல நூல்களை சமண கருத்துக்களை மறைச்சு எழுதியிருக்காங்கன்னு அவர் சொன்னது உண்மை. எந்த குறள்னு கேட்டீங்கன்னா, கற்றதலாய பயனென்கொள், மிச்சத்தை நீங்க சொல்லலாம். கற்றதலாய பயனென்கொள் வாழறிவன் நற்றால் தொழா எனி. என்ன
இதெல்லாம் முந்தமுத்தாச்சாரியர் இந்த குறளை எழுதியிருக்காரு. கற்றதனால் ஆய பயனின்கொள் மாலறிவன் நற்றால் தொழார் எண்ணி. அது கூட பகவான வணங்க சொல்லியா, பகவானுடைய திருப்பாதங்களை வணங்கணும். எப்பவுமே கோயிலுக்குள்ள போனீங்கன்னா பகவான முகத்துக்கு முகம் பார்க்க கூடாது, பாதத்தை தான் முதல்ல பார்க்கணும். பகவான் பாதத்தில இருந்து தான் நீங்க முழு உருவத்தை பார்க்கணும். இத சமஸ்கிருதத்துல சொல்லுவாங்க, பாதாதி கேசம் கேசாதி பாதம். சினிமா பாட்டுல வர்ணனை எழுதும் பொழுது சினிமா பாட்டை எழுதி யாராவது கவனிச்சு பாருங்க, தலையில இருந்து வர்ணிச்சு வருவான் கவிஞன். ஆனால் பகவான வர்ணிக்கிற எந்த பாட்டு எடுத்தாலும், சைவ பாட்டா இருந்தாலும் வைணவ பாட்டா இருந்தாலும் பாத்தீங்கன்னா பாதத்துல இருந்து வர்ணிச்சு போவாங்க. அப்படி பாத கமலங்களை தான் நாம் முதல்ல வணங்கணும். அதுதான் முத்தமுத்தாச்சாரியார் சொல்றார், கற்றதனாய பயனின்கொள் வால் அறிவன். இந்த வால் அறிவன்ற வார்த்தை சமணத்தை தவிர வேற எங்கேயும் பார்க்க முடியாது. ஏன்னா திரிலோக சன்னியாசி, மூன்று உலகத்தை நடக்கிறத நம்மள மட்டும்தான், நம்ம பகவானுக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. அந்த மூலக நாயகன் தான் அவர்கிட்ட இருக்கிற ஞானம் இவ்வளவுதான் சொல்ல முடியாத அளவுக்கு அளவிட முடியாத ஞானத்தை பெற்றவர் தீர்த்தங்கர பரமேஸ்வரி. அவருடைய பாத கமலங்களை வணங்க வேண்டும் சொல்லியிருக்கார். இதுக்கு உரை எழுதின பருதியார் என்ன எழுதிட்டார் தெரியுங்களா? பருதியார் உரை எழுதி பாத்தீங்கன்னா, கற்றதனாய பயனின்கொள் மாதறிவனாகிய சிவபெருமானது ஸ்ரீபாதத்தை வணங்க வேண்டும்னு பருதியார்னு ஒரு ஆசிரியர் இந்த குறளுக்கு இப்படி உரை எழுதியிருக்கார். என்ன பண்ணுவீங்க? சமண நூலுக்கு, சமண திருக்குறளுக்கு எப்படி உரை எழுதியிருக்காரு பாருங்க. வீரமாமுனிவர் கூட ஒரே எழுதுதான் ஒருத்தர் எழுதியிருக்காரு. அவர் எழுதல, அந்த எழுதினார் கூட எழுதியிருக்காரு. அதே போல சிந்தாமணியில பஞ்ச நமஸ்கார மந்திரத்துக்கு என்னென்ன பெயர் இருக்கு தெரியுமா? அனாதிகால மூல மந்திரம், பஞ்ச அமிழ்து, பஞ்ச அமிழ்து. இந்த பஞ்சாமிரத்து நான் கொஞ்சம் உள்ள இருக்க கொஞ்சம் சத்தம் போடாம தான் நல்லா இருக்கும். இந்த பஞ்சாமிரத்தினுடைய அமிழ்தம் போன்றது. இந்த பஞ்ச நமஸ்காரத்தினுடைய மகிமையை தெரிஞ்சுக்கணும்னா அதனுடைய காதுல ஓதிய ஜீவகன் நாய் தேவனா போய் பிறகு. அதனால நீங்க என்ன பண்றீங்களோ இல்லையோ பஞ்ச நமஸ்காரம் மந்திரத்தை சொன்னா போதுமா. ஜீவபந்து ஸ்ரீபால் சொன்னாரு, ஒரு அம்மாவை கூப்பிட்டு, ஏமா எத்தனை ஜபம் பண்றேன்னா, எனக்கு எங்க நேரம் இருக்கு, பையனை பார்க்கணும், பொண்ணை பார்க்கணும், பிராணை பார்க்கணும், ஸ்கூலுக்கு போய் வர குழந்தைய பார்க்கணும், நேரமே கிடையாது, கஷ்டத்தை கருணை வேற பார்க்கணும் அப்படின்னு. அப்ப ஜபம் பண்ண நேரமே இல்லையா? நேரமே இல்லைங்க. சரி, காபி டீ எத்தனை நேரமா குடிப்ப? காலையில ஒரு காபி, சாயந்தரம் ஒரு டீ, மதியானம் ஒரு 11 மணிக்கு ஒரு டீ. 3 வேளையும் டீ எடுத்துட்டு வந்து என்ன பண்ணுவேன்? ஆத்தி குடிப்பேன். நீ ஆத்தாத, நாளையில இருந்து காபி எடுத்து வந்து வடிச்சு வச்சிரு. அந்த காபி ஆறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். அந்த 5 நிமிஷம் ஒரு ஜபம் பண்ணிடு, ஒரு 4 ஜபம் பண்ணி போதும் அப்படின்னாங்க. அந்த ஜெயபந்து ஸ்ரீபால் அப்படி சொன்னார் அந்த பெண்களுக்கு. நான் உங்களுக்கு சொல்றேன் ஒரு விஷயத்த, மாமனார் மாமியார் எல்லாரும் இருக்கீங்க, மருமகள் இருக்கீங்க, மாமியார் இருக்கீங்க. இந்த கூட்டத்திலே மாமியார் மருமகளை எப்படி பாத்துக்கணும், மருமகள் மாமியாரை எப்படி பாத்துக்கணும்ன்றதுக்கு சூடாமணியில ஒரு நுட்பத்தை தோலாமணி தர வச்சுட்டு போயிருக்காரு. அதை நான் ஒரு சொல்றேன், முடிஞ்சா நீங்க பின்பற்றி வாழ்க்கையை வெற்றிகரமா கொண்டு போலாம். என்ன சொல்லிருக்காருன்னா, சுயப்பிரபைய திவிட்டன் நடக்க போறான், திருமணம் நடக்க போகுது. திவிட்டனுடைய திருமணத்துக்காக சுயப்பிரபை அந்த நாட்டு அரண்மனையில் வந்து தங்கி இருக்கிறாங்க. இப்ப மாமியார் யாருன்னா திவிட்டனுடைய அம்மா சசிதேவி. சசிதேவி மருமகளை பார்க்கணும்னு ஆசை. ஆனா இந்த அம்மா போய் அவங்க பார்த்துட்டு வர்றதுன்றது மரபு இல்லை. அப்ப ஆகையினால இவங்க என்ன பண்றாங்க, இவங்களுடைய பணிப்பெண்ணை அனுப்புறாங்க. பணிப்பெண்ணை அனுப்பி அவங்க என்ன சொல்லி அனுப்புறாங்களாம், நீ போய் என்னுடைய மருமகளை பாரு, என் கண்ணால என் மருமகளை பார்த்தா நான் எப்படி சந்தோஷப்படுவனும் அப்படி நீ பார்த்து அவங்க கிட்ட சொல்லிட்டு வான்னு சொல்லி அந்த பணிப்பெண்ணை அனுப்புறாங்க. அந்த அம்மா போய் மருமகளை வணங்கிட்டு, எங்களுடைய எஜமான் ராணி அவர்களுடைய கண்களால உன்னை பார்த்து உன்னுடைய அழகை பார்த்து விட்டு வருமாறு உனக்கு வணக்கம் சொல்லுமாறு என்னுடைய அரசி சொல்லி அனுப்புறாங்கன்னு சொன்னாங்க. இந்த அம்மா போய் அப்படியே சொன்னாங்க. உடனே இந்த சுயப்பிரபை கிட்ட தோழி சொன்ன அந்த
எரிவீங்கன்னு சொல்லி அனுப்புறான். இப்ப மாமியாருக்கும் மருமகளுக்கும் எவ்வளவு ஒரு ஒற்றுமை இருப்பார். அந்த நம்முடைய புராணம் தான் சொல்லி நான் இன்னொன்னு உங்களுக்கு சொல்றேன். இவ்வளவு சொன்ன திருக்குறள்ல பழைய சாதத்தை பத்தி ஏதாவது சொல்லியிருக்கான்? என்னங்க வாழ்க்கையினுடைய தர்மத்தை தான் சொல்லியிருக்கோம். பழைய சாதத்தை பத்தி எப்படி திருக்குறள் சொல்லியிருக்கோம்? சொல்லியிருக்குங்க, சொல்லியிருக்கு. சிலர் போலி துறவி இருக்கான், வேஷம் போட்டுன்னு வருவான், சிவனடியார் மாதிரி வேஷம் போட்டு கையில ஒரு குண்டு எடுத்துட்டு வருவான். அவன் போட்டுக்கிற வேஷம் எதுக்குடா சமம்னா, அவன் போட்டுக்கிற வேஷம்னால என்ன பலன்னா, வீட்டுல மீந்து போன சாதம் வச்சிருக்கவே அது பயன்படுறதுக்கு தான் அவனுடைய வேடம் பயன்படுமா. இதை யார் சொல்ற? குந்தமுத்தாச்சாரியார் சொல்ற. தூரத் துறவார் துப்புரவு செய்யார் காரிக்கும் கூழுக்கும் கூட்டு. காரினா பழைய சாதம். அந்த பழைய சாதத்துக்கு தான் அவனுடைய வேடம் பயன்படும். எந்த வேடம்? தவ வேடம் பயன்படும். வேற எதற்கு அவனுடைய தவ வேடம் பயன்படாது. காரிக்கும் கூற்றுக்கும் கூற்று. துப்புரவு செய்யார் தூரத் துறவார் உப்புக்கும் காரிக்கும் கூற்று. அந்த பழைய சாதம் கொஞ்சம் உப்பு போடுவோம், அந்த உப்புக்கும் காரிக்கும் அவங்க கூற்று. அதுதான் குந்தமுத்தாச்சாரியார் என்ன சொல்றாருன்னா, தூரத் துறணும் மற்றும் தொடர்பாடு எவன்கள் பிறப்பருக்கள் குற்றாருக்கு உடம்பும் மிகை. இந்த உடம்பே அதிகம். 3 நாள் 4 நாள் விஸ்வசாக சாமியா சாதாம இருக்காருன்னா, அந்த முனிமகாராஜாவை சாதாம இருக்க முடியுதுன்னா அவங்களால எப்படி முடியுது? இந்த உடம்பு வேற, உள்ள இருக்க ஆண்கள் வேற, நம்ம பிரிச்சு பாக்குறாங்க. நாம இருந்தா இந்த சக்கரை போடாதமா, டாக்டர் வேணாம்னு சொல்லிட்டாரு, நாட்டு சக்கரை போடுது. இந்த உடம்பு அப்படி பத்திரமா பாத்துக்கிறோம். நாட்டு சக்கரை இருக்கிறோம் சுகர் தான், நல்ல சக்கரை இருக்கிறோம் சுகர் தான். நம்ம ஒரு கல்கட்டி வித்த ஒயிட் சுகர் ஆகாது, ஆனா நாட்டு சக்கரை ஆகும் இல்லைங்களா? இப்படி நாம என்ன பண்றோம்? நம்ம உடம்ப பத்திரமா பாத்துக்கிறோம். மகராஜ் சொல்றாரு, ஐயோ பாவை ஒரு 3 நாளா சாப்பிடாத நீங்க என்ன பார்த்து பாவன்றீங்க. நான் உங்களை பார்த்து ஐயோ பாவை 3 வேளையும் சாப்பிட்டு பிபி சுகர்ல டாக்டருக்கு நடக்குதுன்னு அவருக்கு எதுவும் கிடையாது. நாம 3 வேளையும் சாப்பிட்டு சுகர் டெஸ்ட், பிபி டெஸ்ட், கொலஸ்ட்ரால் டெஸ்ட் அத்தனையும் எடுக்கும். இததான் குந்தமுத்தாச்சாரியார் சொல்றாரு, இப்படி காதுக்கு தர்மத்தை கேட்கிற வாய்ப்பு இருக்கும் போது சாப்பிடாதீங்க. தர்மத்தை கேட்கிற வாய்ப்பு கொஞ்சம் இல்லாம போச்சுன்னா அப்போ கொஞ்சம் சாப்பிடுங்க. அது என்ன சொல்றாங்க? அந்த குரல் யாருக்காவது ஞாபகம் வருதா? செவிக்குணம் இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும். இந்த குரலை ரொம்ப நுட்பமா சொல்றாரு. 2 விஷயத்தை சொல்றாரு. நீங்க தர்மத்தை கேட்கணும், இன்னொன்னு டயபெட்டிக்கா இருக்கணும். 2க்கும் ஒன்னா சேர்த்து சொல்றாரு. எப்படி சொல்றாரு பாருங்க. செவிக்கு உணவு இல்லாத பொழுது நல்லா சாப்பிடுன்னு சொல்ல வேண்டியதானே? எப்படி சொல்லிருக்காரு? சிறிது வயிற்றுக்கு ஈயப்படும். ஈயப்படும் அந்த வார்த்தை முக்கியமானது. ஈயன இறத்தல் இழிந்தது அதனதில் ஈயன் என்றால் அதனில் இழிந்தது. கொள்ளென கொடுத்தல் உயர்ந்தது அதனதில் கொள்ளேன் என்றால் அதனிலும் உயர்ந்தது. ஈனா என்ன கொடுங்கன்னு கேட்கறாங்க. அது அந்த நேரம் போய் கொஞ்சம் சாப்பாடு கொடுமான்னு கேட்டு கொஞ்சோண்டு சாப்பிடணுமா, அதிகமா சாப்பிடக்கூடாது. நம்ம சாப்பிட சாப்பாட்டை 4ஆ பிரிச்சுக்கணுமா. நல்லா கேட்டுங்க, 4 வகையா பிரிச்சுட்டு 2 பங்கு சாப்பாடு, 1 பங்கு தண்ணி, 1 பங்கு எப்படியா இருக்கும். இன்னொரு தோசை சாப்பிடலாம் நினைக்கும் போதே கையை கழுவுற பக்குவம் வரணும் நமக்கு. வருமா? இன்னொரு தோசை வச்சுட்ட பிற்பாடு இன்னொன்று சாப்பிடலாம்னா தோணுது நமக்கு. ஆனா வாழ்க்கை எப்படி சொல்றாங்கன்னா, நீங்க இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாம் தோணும் போதே கை கழுவ யாருக்கு அந்த மன தைரியம் வருதோ அவங்களுக்கு பிபி சுகர் கண்ட்ரோல் இருக்கும். 2 விஷயம் கண்ட்ரோல தான் இருக்கு சொல்லியிருக்காங்க. பிபி சுகரும் வராம தடுக்க முடியாது, கண்ட்ரோல் அவனா வச்சுக்கலாம். பிபிஏ சுகரையும் அந்த மாதிரி ஒய்ஃபையும் ஓரளவு கண்ட்ரோல்ல தான் வச்சுக்கலாம். உங்க கஸ்டடிக்கு கொண்டாடுறன்னு நினைக்காதீங்க, அது முடியாது. பெரியவர்களே, வணக்கம் இருக்கு பாருங்க, வணக்கம் வைக்கிறோம் இல்லையா? இந்த வணக்கத்துல 2 விதமான வணக்கத்தை சொல்றாரு குந்தமுத்தாச்சாரியார். என்ன வணக்கம்னா, ஒருத்தன் எப்பயும் கும்பிடுற மாதிரி கும்பிடுறான், அவனால நமக்கு எந்த விதமான பயமும் இல்லை. ஆனா ரொம்ப கீழே முடிஞ்சு ஐயா பணிவேறு கும்பிடு மாதிரி போடுறான் பாருங்க, அவங்ககிட்ட ரொம்ப சர்வ ஜாகிரதையா இருக்கணுமா.
அதுதான் சார் அவித்தான் ஒரு வார்த்தை. இட்லி என்னமா பண்ணணும்? அவிக்கணுமா சுடணுமா? அவிக்கணும். அவிக்கிறது என்ன அர்த்தம்? ஆவியில பதமா அதை வேக வைக்கணும். அந்த மாதிரி இந்த நமக்கு துன்பத்தை ஈட்டி தரது இந்த பொறி தான், 5 பொறி தான், கண் காது மூக்கு வாய் இதுதான் மெய் தான். இது என்ன பண்ணலாம்? இதனுடைய பயனும் இருக்குது. அதுக்காக சுட்டு போச்சுக்க கூடாதான். முந்தமுந்தாச்சாரியர் அப்ப அழகா சொல்றார், பொறிவாயில் 5 அவித்தான். இட்லி தட்டை எடுத்து என்ன பண்றீங்க? பதமா அது வெந்திருக்கான்னு பாக்குறீங்க. அது போல இந்த 5 இந்திரியங்களும் நம்முடைய கண்ட்ரோல்ல இருக்கிற மாதிரி பாத்துக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை எந்த விதத்திலும் தீமை வராம பாத்துக்கலாம். பொறிவாயில் 5 அவித்தான், பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். இன்னொன்னு கேட்டான் ஒரு குரல், 5 அவித்தான் ஆற்றல் அகம் விசும்புலார் கோமான் இந்திரனே சாடும் கரி. இந்த குரல் அந்த குரல் ஏறக்குறைய கொண்டாரு. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். இந்த 5 இந்திரியங்களை அடக்கிறதுக்கு அடக்கணும் நல்லா வாழ்வாங்கிறதுக்கு யாரா உதாரணத்தை போய் கேட்கலாம்னா இந்திரன்கிட்ட போய் கேளுங்க. இந்த யார் 5 இந்திரியங்களை அடக்கி ஆடுறானோ அவன் சிறப்பா வாழ்வாங்கிறதுக்கு இந்திரனே சாட்சின்னு இந்த குரலை சொல்லியிருக்காரு. இன்னொருத்தன் எழுதலாம், இந்திர 5 பொறி அடக்க முடியாம அகலிகைன்ற பொண்ணு பேர்ல ஆசைப்பட்டு அவன் சிறைக்கு போனானே, அவனை போய் எப்படி சாட்சின்னு இந்த முத்தமுந்தாச்சாரியார் எழுதுவார். பெரியவர்களே, இந்து தர்மத்தில் இருக்கிற இந்திரன் வேற, சமணத்தில் இருக்கிற இந்திரன் வேற. சமணத்தில் இருக்கிற இந்திரன் கண்ட்ரோலா இருந்தா அவனால அவனை வச்சு எழுதுறான். ஆகவே அந்த இந்திரன் வேற, இந்த இந்திரன் வேற. சமண தர்மத்தில் இருக்கிற இந்திரனை வச்சுதான் பொறிவாயில் 5 அவித்தான், பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நிலவிசை நீடு வாழ்வார்னு சமண இந்திரனை வச்சு பாடியிருக்கார். நான் ஒரே ஒரு குரலோட முடிச்சுக்கிறேன், நேரம் கடந்து போயிடுச்சு. மற்றொரு குரல் சொல்றார். இந்த ஒரு குரலை மட்டும் ஞாபகத்துக்கு வச்சுங்க. கற்றீண்டு மெய்ப்பொருள் கண்டற்றால், நீங்க படிச்ச படிப்புனால மெய்ப்பொருள் எது எது உணர்ந்து விட்டீர்களானால் மற்றீண்டு வாரா நெய். அது தெரிஞ்சுக்கிட்டா திருப்பி இங்க நீங்க வர வேண்டிய அவசியமே இல்ல. எங்க வர வேண்டிய அவசியம் இல்ல? இந்த மனித பிறவிக்கு இல்ல, எந்த பிறவிக்கும் வர வேண்டிய அவசியம் இல்லை என்று கற்றீண்டு மெய்ப்பொருள் கண்டற்றால் மற்றீண்டு வாரா நெறி என்று அழகாக சொல்லியிருக்கிறார். இந்த குரல்களினுடைய விளக்கத்தை நீங்கள் உணர்ந்து கொண்டு தினம் தினம் ஒரு குரலையாவது படிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த குரலும் பொருளும் என்ற தலைப்பிலே ஒரு சில குரல்களை உங்களுக்கு தெரிந்த வகையில் சொல்லி அதனுடைய பொருளை நீங்கள் புரிந்து கொண்டு படிக்க வேண்டும் என்பதற்காக இந்த குரலை எல்லாம் சொன்னேன். வாழ்க்கையில் நீங்கள் திருக்குறளை படித்து அதன்படி வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய மானத்தை காப்பது நூலால் செய்யப்பட்ட ஆலை. முந்தமுந்தாச்சாரியார் ஒரு நூல் தான் செய்தார். அந்த நூல் திருக்குறள். அந்த நூல் தான் நம்முடைய மானத்தை காக்கிறது. தமிழருடைய மானத்தை காக்கும் ஒரே நூல் திருக்குறள். அதை தந்தவர் முந்தமுந்தாச்சாரியார். அதனால் தான் நம்முடைய மந்திரம் சொல்கிறது, மங்களம் பகவான் வீரோ மங்களம் சொல்லுங்க கௌதமோகினி, மங்களம் குந்தாச்சாரியோ மங்களம் ஜெயின தர்மோஸ்து மங்களம். பகவான் மகாவீரருக்கு அடுத்து அவருடைய கணவருக்கு வணக்கம், அதற்கு அடுத்து குந்தாச்சாரியாருக்கு வணக்கம். மங்களம் பகவான் வீரோ மங்களம் கௌதமோகினி, மங்களம் குந்தாச்சாரியோ மங்களம் ஜெயின தர்மோஸ்து மங்களம் என்று இந்த அருமையான நேரத்திலே பகவான் மகாவீரருக்கும் அவருடைய கௌதம கணவருக்கும் இந்த திருக்குறளை யாத்து தந்த குந்தமுந்தாச்சாரியாருக்கும் நமோஸ்து 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 என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. மிக்க நன்றி தலைமை ஆசிரியர் ஜீவன் அவர்களே. உங்களுக்கு பலரும் பல பட்டங்களை கொடுத்திருக்கிறார். சிகரத்தை தொட்ட ஆசிரியர் அப்படின்னு சொன்னாரு. ஆனா சிகரத்தை தொட்ட புலவர் நீங்க. கண்டிப்பா அந்த பட்டம் ஒரு நாளைக்கு ஆள் கொடுப்பாங்க. அதை